ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேமியா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்போ எங்கள் வீட்டில் கேசரி செஞ்சாலும் நார்மல் ரவை கேசரியை விட இந்த சேமியா கேசரியை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல உதிரி உதிரியாகவும் கிடைக்கும். நான் எப்போ பார்த்தாலும் ரவையில் செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சேமியாலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும் ரவையை விட. இதுக்கு நான் வந்துட்டு வறுத்த சேமியா எடுத்திருக்கேன். கேசரிக்கு பாயாசத்துக்குன்னே சேமியா வந்து அளவு சின்னதாக ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணியே வருது. இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த சேமியா. அதுதான் நான் எடுத்திருக்கேன். ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும். இந்த சேமியா வந்துட்டு ஒரு பேனில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு அப்படியே அந்த சேமியாவை லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விடாமல் லோ ஃப்ளேமில் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா கீழே இருக்கிறது எல்லாமே, அடியில் இருக்கிற சேமியா எல்லாமே கருகி போயிடும். இந்த சேமியா வறுக்கும்போது நெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், எண்ணெய் சேர்க்க வேண்டாம். நெய் யூஸ் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வறுத்துட்டு அதுக்கப்புறமா அது பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா சேமியாவோட அந்த ஸ்மெல் இல்லாமல் நெய்யோட ஃப்ளேவர் வந்து ஆட் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த திராட்சை, முந்திரி, நட்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். 2 ஏலக்காவும் இதை கூட சேர்த்துக்குவோம் ஃப்ளேவருக்காக. நார்மல் சேமியாவை விட இந்த சேமியாவுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பிடிக்கும். ரவை எப்படி தண்ணி எக்ஸ்ட்ரா இழுக்குதோ அதே மாதிரி இந்த சேமியாவுக்கும் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பிடிக்கும். ஏன்னா நார்மல் சேமியா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே டக்குன்னு வெந்துடும். இது வந்து அப்படி கிடையாது. அதனால அதே சேமியா எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக அதில் வந்துட்டு கலர் பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கேசரி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேமியாவையும் கொட்டி நல்லா கிளறிடுவோம். 10 நிமிஷம் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் சேமியா நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு சீனி சேர்த்துக்கோங்க. வெந்ததுமே சேமியா தண்ணி ஃபுல்லாமே இஞ்சிரும். இஞ்சினதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சீனியுமே சேர்த்துக்கணும். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் ட்ரையாக இருக்க அந்த சேமியா வந்து நல்ல ஒரு பொழு பொழுன்னு சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.